அண்ணா மாமே ஆள் ஒண்ணு விட்டு போயிடுச்சா? நீ அவளுக்காக எந்த எஃபெக்ட் போட்டுக்க மாட்ட, அதான் போயிட்டா. சரி சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் கால் பண்றேன். சொல்லு சித்தப்ப. டேய் மவனா, என் மேல ஒயின் ஷாப்ல ஒருத்தன் கை வச்சுட்டான்டா. நம்ம யாருன்னு காட்டின உடனே கிளம்பி வாடா. ஐயோ, எத்தனை தடவை சொல்கிறது ஒயின் ஷாப் பக்கம்லாம் போவாதுன்னு. சீக்கிரம் வீட்டு வந்து சரி. டேய் மவனே, நீ ஏன் இப்படி பேசுறது? டேய் டேய் டேய், டேய் வாடா டேய். சீக்கிரம் வீட்டுக்கு வா. சொல்றா. டேய் என்னடா ஃபோனே பண்ண மாட்டேற? ஆளே மாறிட்ட போல. பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் போட்டிருக்கோம், மறக்காம வந்துரு. டேய் எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் பண்ணுறேன். ஹலோ. டேய் அண்ணா, நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட நைட் ஷோ படத்துக்கு போறேன். வீட்ல யாருக்கிட்டையும் சொல்லிடாத என்ன? பாய். சொல்லுப்பா. டேய் மகனே, தங்கச்சி என்ன ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா? உனக்கு ஃபோன் பண்ணாளா? அவள் உனக்கு தெரியாமல் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போகிறாளாம். என்னான்னு ஃபோன் பண்ணி கேள அவளை. ஹலோ 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 ஹலோ, பேரை நான் சொல்லவா? ஹேய், எனக்கு ஓகே சொல்லுவேன். ஏய், மூட்டு ஃபோனை வைடி. சொல்லு. டேய், நான் படத்துக்கு போறேன்னு ஏன்டா அப்பா கிட்ட சொன்னேன்? உனக்கு போய் சொல்ல தெரியாதா? ஏய், எனக்கு தான் போய் சொன்னால் பிடிக்காதுன்னு தெரியும்ல. வைடி ஃபோனை. எது, போய் சொல்ல மாட்டியா? ரொம்ப மாறிட்டடா நீ. ஆமாம், ரொம்ப மாறிட்டேன். இப்போல்லாம் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுறதில்ல, தேவையில்லாமல் ஊர் சுற்றுறதும் இல்லை. ப்ரொப்போசலே பிடிக்கல, பொய் சொல்லவே பல்லு கூசுது. இப்படி என் வாழ்க்கை மட்டும் இல்லை, பல பசங்களோட வாழ்க்கையே இப்படி மாறி போயிருக்கு. ஏன்னா மாமே, உன்னை வேலை வந்துருச்சு, அதான் போனை கட் பண்ணிட்டேன். இப்ப ஆரம்பிக்கட்டுமா? மாமே, லவ் பண்ணா எஃபோர்ட் போடணும், எஃபோர்ட் போடணும்னா லவ்வே பண்ணக்கூடாது மாமே. டேய், நான் இப்போ எல்லாத்துக்கும் அமைதியாகி அடங்கி நிற்கிறனால நீ என்ன வேணாலும் பேசுவியா? பேசுவேன் மாமே, நான் பேசுவேன். நீ லவ் பண்ணதால வாழ்க்கையில உனக்கு என்னென்ன நல்லது நடந்தது? நீ இப்போ கேட்டையே, அவளுக்காக நீ எந்த எஃபர்ட்டும் போடல, அதான் உன்னை விட்டு போயிட்டான்னு. நான் அவளுக்கு போட்ட எஃபர்ட்னால தான் அப்படி இருந்தேன்ன இப்படி மாற்றிருக்கா. உன்னை மாத்தி என்ன பண்றது? உங்களோட பாதையே முடிஞ்சு போச்சு. பாதம் முடிஞ்சிருச்சா? இப்போ வேணா எங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கலாம், ஆனால் உனக்குள் தொடங்கி உனக்குள் தானே எந்த உலகம் முடிகிறது. நீ அவளுக்காக என்னடா எஃபோர்ட் போட்ட? இடத்தானே எந்த நாட்கள் விடுகிறதே.